வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க இயக்குனர் அமித் கிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற நயன்தாரா த ஃபேரி டைல் அப்படின்ற டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபில்மை, அதாவது இந்த படத்தை பற்றி பார்த்தோன்னா, இது ஏன் படம்னு சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு கல்யாண வீடியோ தான். ஆனால் இவங்க வந்து அதை ஒரு படம் மாதிரி எடுத்திருக்காங்க. அதுக்காக தான் நம்ம அப்படி சொல்கிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, இது வந்து ஒரு நயன்தாராவோட ஒரு பயோகிராஃபி அப்படின்னே சொல்லலாம். அவங்க வந்து ஆரம்பத்தில் எங்கே இருந்தாங்க, எப்படி அவங்களுக்கு முதல் படம் வாய்ப்பு கிடைச்சது, யார் கொடுத்தா அந்த வாய்ப்பை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெண்டாவது படம் வாய்ப்பு எப்படி கிடைச்சது, அதுக்கப்புறம் மூணாவது படம் வாய்ப்பு எப்படி கிடைச்சது, அங்கேருந்து எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க, தமிழ்நாட்டில் முதல் படம் வாய்ப்பு எப்படி கிடைச்சது, அந்த முதல் படம் முடிஞ்சவொடனே எப்படி அவங்க ரஜினிகாந்த் கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது, இதெல்லாம் ஒன்றொன்னா அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆங்காங்கே இந்த கதைகள்லாம் அப்பப்போ நம்ம கேட்டது தான். அதே வரனால கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிக்குது. எங்கே இன்ட்ரெஸ்டிங் ஆக ஆரம்பிக்குதுன்னா, அவங்களோட ஃபேமிலி பற்றி அவங்க சொல்லும்போது தான், அவங்க அப்பா வந்து எப்படி அவங்கள பார்த்துக்கிட்டாரு, அம்மா எப்படி பார்த்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு, உடம்பு சரியில்லாமல் எப்படி போச்சு, அதுக்கப்புறம் இவங்க எப்படி அவங்க அப்பாவை பார்த்துக்கிறாங்க, அதெல்லாம் வந்து அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க வந்து அந்த கான்ட்ரவர்சியான டாபிக்குள்ளே வராங்க. அவங்களோட முதல் ரிலேஷன்ஷிப், இரண்டாவது ரிலேஷன்ஷிப், அப்புறம் மூணாவதாக வந்து விக்னேஷ் சிவனை எப்படி பார்த்தாங்க அப்படின்றதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து அவங்க நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஒன்றை மட்டும் வெளிப்படையாக சொல்கிறாங்க. அதாவது அவங்க கஜினி படத்தில் நடித்தப்ப அவங்க வெயிட்டை வச்சு, அவங்க உடம்பு பருமனை வச்சு நிறைய பேர் வந்து அவங்கள கிண்டல் பண்ணது, இதை பற்றி மட்டும் அவங்க சொல்கிறாங்களே தவிர, மீதி அந்த டயத்தில் வந்த வல்லவன், மீதி கான்ட்ரவர்சி அதெல்லாம் பற்றி அவங்க இந்த டாக்குமெண்ட்ரியில் எதுவும் பேசலை. ஒருவேளை விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணியிருப்பார் போல். டாக்குமெண்ட்ரியில் நம்ம நிறைய எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கிளிப்பிங்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்க்காத கிளிப்பிங்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அது வந்து ரொம்ப ஆங்காங்கே தான் இருக்குது. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இந்த படம் பூரா உட்காந்து நயன்தாரா வந்து அவங்க வாழ்க்கை வரலாறை வந்து பேசிகிட்டே தான் இருக்காங்க. நம்ம வந்து இதை வந்து ஒரு மேரேஜ் வீடியோ அப்படின்னு நினச்சி தான் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். விக்னேஷ் சிவனும் அவங்களும் எப்போ பார்த்துக்கிட்டாங்க, எப்போ பார்த்துக்கிட்டாங்க, எங்கே பார்த்துக்கிட்டாங்க, இதெல்லாம் பற்றி ஏதாவது ஒரு கிளிப்பிங்ஸ் மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் எல்லாமே வந்து அவங்க உட்காந்து பேசுகிற மாதிரியே தான் வருது. அது வந்து நம்ம கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபைனலாக வந்து அவங்க அம்மா, அவங்க அப்பா எல்லாத்த பற்றி பேசினதுக்கப்புறம் அவங்க படங்கள், அதுக்கப்புறம் ஒரு தடவை அவங்க ட்வீட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் திருப்பி சினிமாவுக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க லேடி சூப்பர் ஸ்டார் ஆனது, தனியாக படம் பண்ண ஆரம்பித்தது, இதெல்லாம் பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப் முடிஞ்சு, செகண்ட் ஹாஃப் பாதியில் தான் வந்து விக்னேஷ் சிவனே என்ட்ரி ஆகிறாரு. விக்னேஷ் சிவனை எப்படி பார்த்தாங்க, அவங்களுக்குள்ள எப்படி காதல் வந்துச்சு, அதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேரேஜோட கடைசி அந்த 10 நாள் என்ன நடந்துச்சு அப்படின்றத மட்டும் தான் வந்து இதில் காட்டுறாங்க. அவங்க மேரேஜ் எப்படி நடந்துச்சு, அது எப்படி பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த படத்தோட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் எல்லாமே வந்து ஒரு குக்டப் அப்படி தான் இருக்குது. அதாவது ப்ரீ பிளான்டாக இதை மட்டும் சொல்லுவோம், இதெல்லாம் சொல்ல வேணாம், இப்படி இருந்தால் போதும், என்னோட கல்யாணம் இப்படி நடக்கிறத இப்படி பார்த்தா போதும் அப்படின்னு எல்லாமே முன்னாடியே இது பண்ண மாதிரி தான் இருக்கே தவிர, இதுவுமே ஒரு ரியாலிட்டிக்கு ஒரு நெருக்கத்தில் இல்லாதனால இந்த படம் வந்து நமக்கு வந்து அவ்வளோவா ஈடுபடலை. ஒருவேளை இது தெரிஞ்சு தான் என்னவோ ஒன்றா கரெக்டாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு நயன்தாரா வந்து ஒரு கான்ட்ரவர்சியை கிளப்பி விட்டாங்க. இந்த கான்ட்ரவர்சியை கிளப்பிட்டதுனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து அதிக அளவில் நெட்ஃப்ளிக்ஸில் நிறைய பேர் போய் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இது வந்து அவங்களோட தந்திரம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த தந்திரத்தை அவங்க நிறைய தடவை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு தடவை அவங்கள பற்றின கான்ட்ரவர்சி ஏதாவது வரும்போது ஒரு படம் ரிலீஸ் ஆகும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த படத்தோட பெரிய மைனஸு வந்து அந்த ரியாலிட்டிக்கு நெருக்கமாக இல்லாதது தான். மற்றபடி இந்த படத்தோட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நயன்தாரா தான். அவங்க வந்து கஷ்டப்பட்டு தனியாக அங்கே வந்து ஒரு முதல் 2-3 படங்கள் தான் அவங்க அப்பா கூட இருந்திருக்காது. அதுக்கப்புறம் அவருக்கும் உடம்பு சரியில்லாமல் போகுது. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப், அவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த டர்புலன்ஸ் அது எல்லாமே வந்து அவங்க தனியாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அவங்க சொல்லும்போது நமக்கே ஒரு பெரிய விஷயமா தான் தெரியுது. மொத்தத்தில் இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து நயன்தாராக்கும், முக்கியமாக விக்னேஷ் சிவனுக்கு ஒரு பாராட்டுக்குரிய ஒரு படமாகவும் லைஃபாகவும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.